விடாமுயற்சி டைரக்டர் மகி திருமன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நம்ம ஆரவ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் மூவி. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்ம தல அஜித்துக்கு தேட்டரில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஏன்னா டைரக்டர் மகி திருமேனி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அவருடைய கடைசி படம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் நம்ம உதயநிதி தவிர வேறு யாரும் நடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறி இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம மகி திருமணி இந்த விடாமுயற்சி படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. விடாமுயற்சின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்போ படத்தை முடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த விடாமுயற்சி படம் எப்போ தான் வெளியே வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போதைக்கு இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜானில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு நம்ம தல அஜித் பிரேக் எடுத்துகிட்டு சென்னை வந்துட்டாப்புல அவருடைய பர்சனல் வேலைக்காக. அதாவது அவங்களுடைய மனைவிக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில். ஸோ அதுக்காக அந்த ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. என்னடா நேரம் இது, இந்த படத்தை ஒரே கட்டாக போய் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. என்னதான் நடக்கும்னு தெரியல. சரி, இந்த படத்துக்கு இப்போ வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேட்டையன் படம் அக்டோபர் 10 வர வேண்டியது. இப்போது கங்குவா படம் வந்ததுனால வேட்டையன் படத்தை தீபாவளி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி சொல்கிறாரு. இப்போ இந்த தீபாவளிக்கு வர வேண்டிய இந்த விடாமுயற்சி படத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை இன்னமும் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று தள்ளி வைக்கலாம், இல்லைனாக்கா கங்குவா கூட இந்த படத்தை கிளாஷுக்கு கொண்டு வந்துடலாம். அதாவது இப்போது வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் சோலோ ரிலீஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த விடாமுயற்சியை எந்த டேட்டில் கொண்டு வரது? ஒன்று தீபாவளி கொண்டு வரலான்னா நம்ம ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய 2 படத்தை ஒரே நேரத்தில் கொண்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால, ஒன்று நம்ம நவம்பர் இல்லை டிசம்பர் போயிடலாம் இந்த விடாமுயற்சி படத்தை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 10 கங்குவா படத்து கூட கிளாஷ் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இது பிளான் பண்ணுறாங்களாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கும் கிளாஷ் வேண்டாம். ஏன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு நம்ம படத்தை எடுத்திருக்கோம். சோலோ ரிலீஸ் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி லைக்கா தரப்பில் ஏதோ விரும்புகிறாங்க போல இருக்கு. ஆனால் அதுக்குமே ஒரு முட்டுக்கட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கலை, நம்ம விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம தல அஜித் நடிக்கிற ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோடைய ரைட்ஸ் தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதே அக்ரிமெண்ட் அப்படின்றதுனால AK62 நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற மாதிரியுமே தொடர்ந்து வந்துருச்சு. அவங்க இப்போ பிரச்சனை பண்ணுறாங்களாமா. என்னென்னா, ஏற்கனவே ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டீங்க, நாங்கள் அந்த படத்துக்கு தான் காசு கொடுத்தோம். ஸோ அந்த படம் நடக்கல, இப்போ இந்த படம் பண்ணுறீங்க. இந்த படம் அக்டோபர் அப்படின்ற மாதிரி தீபாவளிக்கு வந்துன்னு சொன்னீங்க. நாங்கள் நவம்பர் மாதம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக ஷெடியூல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னுமே இந்த படத்தை தள்ளி வச்சா எங்களுக்கு இந்த படத்தோடைய ரைட்ஸே வேண்டாம், நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் ஒரு முட்டு கட்ட போடுறாங்களாம். ஏன்னா அவங்க இந்த வருஷம் இந்தந்த மாதம் இந்தந்த தமிழ் படம் வரணும், அதாவது 12 மாதம் 12 தமிழ் படம் அப்படின்ற மாதிரி ஏதோ லைனப் வச்சு எல்லா படத்தையும் வாங்கி முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் இன்னமும் தள்ளி போச்சுன்னா அவங்களுக்கு இடையில ஒரு மாதம் முட்டுக்கட்டே நிற்கும். அதுக்காக அவங்க நாங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க, அக்டோபர் ரிலீஸ் இந்த படம் ஆகணும், நவம்பர் மாதம் நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அப்படி இல்லை, நீங்கள் அக்டோபர் மாதம் இந்த படத்தை கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறோம், நீங்கள் இந்த விடாமுயற்சி படத்தை நீங்கள் யாருக்குன்னா விற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதோ நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் இப்போதைக்கு முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்காங்களாமா. இதனால் லைக்கா தரப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, ஒரு பெரிய ரைட்ஸை விடாமுயற்சி அஜித் நடிச்சிருக்காப்புல அந்த படத்துடைய OTT ரைட்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எப்படி பேசி முடிக்கிறாங்க. ஒன்று இந்த விடாமுயற்சியும் கங்குவாவையும் கிளாஷ் கொண்டு வராங்களா, இல்லை இந்த அக்ரிமெண்ட்டே கேன்சல் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.